உங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு வரதுக்கு நல்லா கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. எம்பிட்டு வகையான பழம் எக்கா அசத்தி புட்டிங்க போங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு ஒரு பழம் கூட வாங்காம இருப்போம். அதானேக்கா நம்ம சரோஜாவை பாரு எப்படி சொல்றான்னு. நானும் உங்களை பத்தி பெருமையா தான்க்கா பொண்ணு வீட்டுல சொல்லி வச்சிருக்கேன். சரி சரி, எத்தனை மணிக்கு பொண்ணு வீட்டுல வர சொன்னாங்கடி? நம்ம இஷ்டம் தான்க்கா, எத்தனை மணிக்கு வேணா போய்க்கலாம்க்கா. ஆனா நீங்க காலையிலே வந்துட்டீங்க. பொண்ணு வீட்டுல மதியானம் தான் நீங்க வருவீங்கன்னு சொன்னேன். மதியானம்னு சொன்னீங்களா? நாங்க தான் காலையிலே வரோம்னு சொன்னோம்ல. நீங்க என்னைக்கு சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கீங்க, அதான் மதியானம் ஆகும்னு சொல்லிட்டேன். சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. எல்லாரும் வந்து எங்க வீட்டுல உட்காந்துட்டு மதியான நேரத்துக்கு பொண்ணு வீட்டுக்கு போவோம்க்கா. நீ சொல்றது சரிதான் சரோஜா. ஏக்கா என்னக்கா திருன்னு முடிச்சிட்டு இருக்க? சரோஜா வீட்டுக்கு போயிட்டு வருவோமே. அவளும் ஆசைப்படுறாள, வாங்க போயிட்டு வருவோம். அது இல்லடி மனசா, மொத பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அங்க இங்கேயும் தட்டை தூக்கி கொண்டு போய் வைக்கிறது நல்லதுக்கு இல்லையில. கோயில இருந்து நேரா பொண்ணு வீட்டுக்கு போனா அதுவும் நல்லதுதானடி, அதாண்டி சொல்றேன். அக்கா நீங்க சொல்றது சரிதான்க்கா. எம்படி நேரம் தான் வெயிலே நிக்கிறது, அதான் நானும் சொன்னேன். ஆமா ஆமா, அப்புறம் மாப்பிள்ளை சாருக்கு வேற ரொம்ப வேர்த்து போயிரும். பொண்ணு வேணா சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, பாத்துக்கோங்க. அம்மா உன் மகளை பாருமா, இங்கேயும் வந்து வம்பிழுத்துட்டு இருக்கா. மாப்பிள்ளை சார் உங்களுக்கு கல்யாணமாக போகுது, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாம இருங்க. அடியே சரோஜா, என் மவன் என்னைக்கும் எனக்கு குழந்தை தாண்டி. ஓ மவனை நீ ரொம்ப ஓவியமா வளர்க்கறக்கா, ரொம்ப ஓவரா இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் இப்பதான் தெரியுமா? என்னையெல்லாம் எங்க அம்மா கண்டுக்காது. எப்ப பாரு மகன் தான். என் மையன் எனக்கு வாரிசுடி. உன்னே நான் அடுத்த வீட்டுல கட்டி கொடுக்க போறேன். ஓ மேலையா பாச வச்சுட்டு இருக்க முடியும்? பாத்துக்கோங்க சித்தி, எங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு நல்லா பாருங்க. எக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா. என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா தங்கச்சி 3 பேர் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம் பாருங்க. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியா ஒற்றுமையா இருக்கும். அக்கா தங்கச்சி தான் எவ்வளவு ஒற்றுமையா இப்ப வரை இருக்கும். அது உண்மைதாண்டி சரோசா. நம்ம கூட பிறந்த அண்ணி அட்ரஸே இல்லாம போயிட்டான். அவ பொண்டாட்டி அப்படி வச்சிருக்கா, நம்ம என்ன பண்ண? ஐயோ, எங்கெங்க நின்றுகிட்டு என்னென்ன பேசணும்னே இந்த குடும்பத்துக்கு தெரியாது. கண்ட இடத்துல நின்றுகிட்டு கண்டதை பேசுறது. உனக்கு நாங்களா ஒன்னா நின்று பேசிடக்கூடாது, மூக்கு வாயெல்லாம் எரிஞ்சிரும் போல. அப்புறம் இந்த வேகாத வெயில நிக்க வச்சீங்கன்னா அப்புறம் இப்படித்தான் எரியும். சரிடி சரோசா, பொண்ணு வீட்டுல என்னன்னு போன பண்ணி கேளு. எம்பிட்டு நேரம் தான் இந்த வெயிலே நிக்கிறது, டக்குன்னு போன போட்டு கேளுடி. ஹலோ மாமி. சொல்லு சரோசா. மாப்பிள்ளை வீட்டுல காலையிலே வந்துட்டாங்க. என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கான வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஓ மகா ரெடி ஆயிட்டாளா இல்லையா? இந்த ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் சுட்டு அடுக்கிட்டு இருக்கேன்டி. என் மவ இப்பதாண்டி குளிச்சிட்டு இருக்கா. நீ சொல்றத பார்த்தா சாயங்காலம் ஆயி போயிரும் போலக்கா. மாப்பிள்ளை வீடு காலையிலே வந்து இந்த வேகாத வெயில வெளியே நின்றுட்டு இருக்காங்கக்கா. சரிடி, எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. இதுல என்ன இருக்கு, நம்ம வீட்டுல வந்து உட்காரட்டும். சரிக்கா, நல்ல நேரம் என்னன்னு பாத்துட்டு உன் வீட்டுக்கு வந்துடுறோம். வாங்க வாங்க, ஆராத்தியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்டி. சரிக்கா, சரி சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. சரிடி சரசா, சரி வைக்கிறேன், வேலை கிடக்கு. எக்கா பொண்ணு வீட்டுக்காரங்க வர சொல்லிட்டாங்க, வாக்கா ரெடியா இருக்காங்க, நம்ம வாங்க போவோம். என்ன சித்தி, பொண்ணே இப்பதான் குளிச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க. இதுல என்னடி இருக்கு, வாங்க ரெடி ஆயிருவா. சரி சரி, ஆளுக்கு ஒரு தட்டை தூக்குங்க, கிளம்புவோம். எத்தே எத்தே, பலகாரம் ஃபுல்லா சுட்டுட்டீங்களா? சுட்டுக்கிட்டே இருக்கு, பார்த்தா தெரியலையா? அப்படியே புருஷன் முன்னாடி இங்க என்னதான் கிளம்புவீங்களோ, ஒரு ஆளா உட்காந்து வேலை செஞ்சுட்டு கிடக்கேன். உன் மகளை பார்க்க வராங்களா இல்ல உன்னைய பார்க்க வராங்களா? ஒரு ஒத்தாசைக்கு வேலைக்கு வரீங்களாடி? ஒரு ஆளா உட்காந்து எம்பிட்டு பலகாரம் சுட வேண்டியதா இருக்கு. அதுக்கு தாங்க கடையில வாங்கிக்கலாம் சொன்னேன், நீங்க தான் சுடணும் ஆடுறீங்க. இப்ப எங்களை குறை சொல்றீங்க. சரிதாண்டி சரித்தேன். கடையில வாங்க எம்பிட்டு காசு வரும் தெரியுமா? பாவம்னு சுட்டு தந்தா எல்லாம் பேசுவ. இங்க பாருங்க தே, உங்ககிட்ட வம்பு பேசிட்டு இருக்க முடியாது, நேரமாச்சு. மாப்பிள்ளை வீடு காலையிலே வந்துட்டாங்களாம். உன் மவ ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டாளா? வந்தா பலகாரத்தையா கேட்பாங்க, உன் மவளதான் முத கேட்பாங்க. வந்துட்டா 1000 வட்டம், பலகாரம் ரெடியாச்சான்னு. இந்த கிளவியே இப்படி ஒரு நேரம் வரும்போது தான் வச்சு வேலை வாங்க முடியும். மத்த நேரம்லாம் உட்காந்த இடத்த விட்டு அசையவே அசையாது. என்னடி மொன சவுண்டு? அது ஒண்ணும் இல்லைங்க தே, பலகாரத்தை தூக்கிட்டு போய் அடுப்படியில வைக்கிறீங்க தே. வையி, அந்த வேலையாச்சும் உருப்படியா பாரு. காலில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு திரிறாளே தவிர ஒத்த வேலையை பார்க்கல. முறுக்கு வேணுமா? முறுக்கே திமுற பாரு, திமுரு. இங்க வெந்து வேகாம சுட்டுட்டு கிடக்கே, முறுக்கு விக்கிறாளா முறுக்கு. வாய மூடிக்கிட்டு போறியா இல்ல தொடப்பக்கடி எடுத்து சாத்தவா? உங்களை கடுப்பேத்தி பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம். மசம் நிக்காம போய் அந்த நெட்டவழியை வர சொல்லு, அவர் 2 தட்டை தூக்கிட்டு போட்டோம். சொல்றேன். என்ன ஆத்தா கிளவி கூப்பிட்டியாமால? உன்னே 2 மிதிக்க போறேன் பாருடி. உனக்கு உங்க அன்னைக்கு திமிர் மண்டைக்கு ஏறி போய் திரியுது போல. இங்க பாரு, சும்மா லொல்லு பேசிட்டு தெரியக்கூடாது. எதுக்கு கூப்பிட்டியோ அதை மட்டும் சொல்லு. சும்மா தொணன்னு பேசினேன்னா எனக்கு பிரஷர் மண்டைக்கு ஏறிடும், பாத்துக்க. ஏறும்லடி ஏறும். இங்க ஒத்தாதான் கொஞ்சம் சுட்டுட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு பிரஷர் ஏறுதோ? அந்த பூரி ஒரு கையில, அந்த லட்டு ஒரு கையில தூக்கிட்டு போடி. இங்க எங்க லட்டு இருக்கு?
அந்தாலும் தட்டு நிறைய இருக்குலடி இந்த பூரி பக்கத்துல. கண்ணு தெரியுதா இல்லையா? கண்ணை புடனில வச்சுட்டு பாப்பியோ? லட்டுன்னு இந்த கலர்ல இருக்கு, நான் மஞ்சள் கலர்ல தான் பாத்திருக்கேன். அது என்ன இந்த லட்டு? மாப்பிள்ளை வீட தெரிச்சடிச்சு ஓட விட போற, அது வேணா நல்லா தெரியுது கிழவி. உனக்கு என்னாடி தெரியும்? நல்ல தானியங்கள்லாம் போட்டு நல்லா சத்தான லட்டா செஞ்சு வச்சிருக்கேன். எண்ணத்தை போட்டு செஞ்சியோ திங்கிற வந்தேன் பாவம் போ. அது என்ன கிழவி, முருக நாய் கொதன மாதிரி சுட்டு வச்சிருக்க? பசியில கடிச்சு கடிச்சு போட்டுட்டியோ? இங்க பாருடி, ஏதோ கொஞ்ச நாளைக்கு பொழப்பு ஓட்டுற அளவுக்காச்சும் ஜீவன் இருக்கு, இப்பயே போக வச்சிடாத. என்னங்க சவுண்ட் போட்டுட்டு கிடைக்கீங்க? நீங்க கத்துறது தெரு வரையும் கேக்குது. வாடி வா, ஒன்னதான் என்ன காணோமேன்னு பார்த்தேன். நீயும் உங்க அத்தையும் எல்லா பலகாரத்தையும் எடுத்துட்டு போய் உங்க அம்மாட்ட கொடுங்க. ஐயோ, தானா வந்து மாட்டிக்கிட்டேன் போல போ. அப்பத்தா, நானே இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன், என்னைய போய் அதெல்லாம் தூக்கிட்டு போ சொல்ற? ஏன்டி தூக்கிட்டு போனா தேஞ்சா வேற போற? இங்க ஒத்தால உட்காந்து சுடுறவளுக்கு தாண்டி தெரியும். என்னையோட நான் தான் கொதின்னு கொதிச்சுட்டு கிடக்கேன். நல்லா நீங்க ஜாலியா திரிறீங்கடி. எதுக்குமா இம்புட்டு முருக சுட்டு வச்சிருக்க? ஏற்கனவே அண்ணி தட்டு நிறைய முருக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் யார் திங்க போறா? உட்காந்தே நொறுக்கு பாரு, வாய 2 கிளிகளையும் கிளிக்கிறேன். ஸ்னேகா, நீ ஒரு தட்டை தூக்கு, நான் ஒரு தட்டை தூக்குறேன். போ, அந்த கிளவிக்கிட்ட வாயை கொடுக்க முடியாது ஸ்னேகா.